ஹே தேர் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட் ஜிபிடி அண்ட் விபிஓ மேக்ரோஸ் யூஸ் பண்ணி உங்களோட டெய்லி எக்ஸல் ஒர்க்கை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்னோட ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற மேக்ரோ வந்து எப்படி கிரியேட் பண்ணேன், அண்ட் அதுக்கு நான் என்ன மாதிரி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணேன், அந்த ஒர்க் என்ன, அதை எப்படி நான் ஆட்டோமேட் பண்ணேன் அப்படின்றதையும் வந்து இதில் பார்க்கலாம். எக்ஸலில் ரிப்பீட்டேட்டிவாக ஒரே ஒர்க்கை டெய்லி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். Today I'm going to show you how I automated a real Excel task using ChatGPT and VBA macros. So இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இதான் வந்து VBA macros கோடு. இந்த கோடு யூஸ் பண்ணி தான் வந்து என்னோட எக்ஸல் டாஸ்க் வந்து நான் ஆட்டோமேட் பண்ணேன். எஸ், ட்ரஸ்ட் மீ, இதில் வந்து ஒரு சிங்கிள் லைன் கூட நான் எழுதலை, எல்லாமே வந்து ChatGPT தான் எழுதுச்சு. இந்த மேக்ரோ கோடை கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ChatGPT தான் எழுதிச்சு. இதில் ஒரு இது கூட நான் டச் பண்ணவே இல்லை. மேக்ரோஸ் வந்து எனக்கு பேசிக்ஸ் தெரியும், பட் இவ்வளோ பெரிய கோடு எழுதுற அளவுக்கு நான் அதில் ப்ரோ கிடையாது. இப்போ நான் காட்டின கோடு வந்து இஸ் நாட் சம் யூடியூப் டெமோ ப்ராஜெக்ட். இது வந்து என்னோட டீமில் ரெகுலராக நாங்கள் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கை நான் வந்து ஆட்டோமேட் பண்ணேன். ஸோ அதோட கோடு தான் வந்து ஆக்சுவலாக இது. அஃப்கோர்ஸ் கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபோ எல்லாத்தையுமே வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த கோட்லேயுமே சரி, அந்த ப்ராம்ப்ட்லேயுமே சரி, கான்ஃபிடென்ஷியலாக இதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் வந்து மாற்றிட்டேன். ஃபேக் அப்படின்ற நேம் வச்சு மாற்றிட்டேன். பட் த ப்ராசஸ், த ஸ்ட்ரக்சர் அண்ட் த லாஜிக் ஆர் 100% ரியல். உங்களோட எக்ஸலை வந்து ஆட்டோமேட் பண்ணணும், பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது, எனக்கு மேக்ரோவே தெரியாது, பேசிக்ஸே தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும். உங்களுக்கு தேவை சாட் ஜிபிடி அண்ட் ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற சின்ன பேசிக்கான விஷயங்கள் தான். உங்களோட ப்ராப்ளம் என்ன, நீங்கள் எக்ஸலில் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத எண்ட் டு எண்ட் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதுங்க. நான் வந்து மார்னிங் வந்தோடனே இதை ஓப்பன் பண்ணுவேன், இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுவேன், இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுவேன், இந்த ஃபைலில் இந்த செல்லில் போய் இது நான் பார்ப்பேன், இந்த நேம் இருக்கான்னு பார்ப்பேன் அப்படின்றத எண்ட் டு எண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த எக்ஸலை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்து ஆட்டோமேட். உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க், இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நோட்டில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இதுலேருந்து இந்த ப்ராசஸ் வரைக்கும் நம்ம எண்ட் டு எண்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஒரு ஸ்டெப் விடாமல் தயவுசெய்து எழுதுங்க. இப்போ என்னோட ப்ராம்ப்டே நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் அதை வந்து கூகுள் டாக்ஸில் அப்லோட் பண்ணி கீழே டிரைவ் லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து தெளிவாக எழுதியிருப்பேன். ரைட் அ VBA code that access the folder name in desktop, open the Excel file one by one and do this work which I will tell now. Open the file and check in B2 cell. இது வரைக்கும் காமனான கோடு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக கொடுத்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி உங்களுக்கு கரெக்டான கோடை கொடுக்கும். அந்த B2 செல்லில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தேவையான ஒர்க் வந்து பண்ணணும். அதுக்கு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எந்தெந்த டேட்டாவை எந்த காலம்லேருந்து எடுக்கணும், எப்படி ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் அதை போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்து கொடுத்துருக்கேன். ஃபைல் கவுண்ட் ஏற டைம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பிகாஸ் மேனுவலாக நீங்கள் ஒரு விஷயத்த கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு வந்து டைம் ஆகும்ல. ஒரு விஷயத்த ஒரு டைம் 2 டைம் பண்ணணும்னா ஓகே, 3-4 டைம் 5-6 டைம் 20-25 டைம்லாம் வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ போர் அடிக்கும், கண்டிப்பாக ஸ்லோ டவுன் ஆகும் நம்ம. ஸோ லிட்டரலாக ஒரு 1 hour ஒர்க்னு வச்சிங்களேன், ஒரு 1 hourலேருந்து 1.5 hour ஆகும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து இந்த மேக்ரோ யூஸ் பண்ணி நான் ஒரு 3 to 4 minutesக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் பண்ணல, நான் ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தேன். சாட் ஜிபிடி தான் கம்ப்ளீட் கோடை வந்து கொடுத்துச்சு. ஹவு ஐ ஆஸ்க்டு சாட் ஜிபிடி. ஸோ நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட எப்படி வந்து ஒரு கோடை வந்து கேட்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் கேட்ட மாதிரி ஃபஸ்ட்டு காமனாக ஒரு விஷயம் வந்து நான் கொடுத்துட்டேன். இதுதான், இது இந்த மாதிரி எழுது, இந்த B2 செல்லேருந்து இதை பாரு அப்படின்றது வந்து நான் காமனாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இஃப் கேசஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த ப்ராம்ப்டில். இஃப் இந்த நேம் fake 1 ஆர் fake 2 அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா தென் டூ திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் ஒரு வேலை கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது நான் படித்து போர் அடிக்க விரும்பல. ஸோ அது வந்து என்னோட ரெகுலரான ஒர்க் என்னவோ அப்படின்றத வந்து நான் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஒரு ஸ்டெப் விடாமல். அதே மாதிரி அடுத்த எல்சிஃப் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டீங்க ஆல்ரெடி அப்படின்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த ப்ராம்ப்ட் பார்த்தா பயமாக இருக்கும், என்னடா இவ்வளோ பெருசு எழுதணுமா கோடுக்காக அப்படின்னு தோணும். பட் ட்ரஸ்ட் மீ, இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதும்போது தான் ஒரு மாதிரி இருக்கும். ஒன்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எனக்கே வந்து இப்போ இந்த ப்ராம்ப்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது, இவ்வளோ பெரிய ப்ராம்ப்ட் நான் எழுதுறேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பார்க்கறதுக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ப்ராசஸ் எழுதுனீங்க அப்படின்னா உங்களாலையும் ஈஸியாக ப்ராம்ப்ட் எழுதி முடிச்சிட முடியும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் என்னோட மேக்ரோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்த கம்ப்ளீட் லாஜிக் இது. இதில் எதுவுமே வந்து நான் வந்து மாற்றவே இல்லை. அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன், அந்த ஃபேக்குன்னு போட்டுருக்கிறது மட்டும் தான் கான்ஃபிடென்ஷியல் காரணமாக மாற்றிருக்கேனே தவிர இந்த லாஜிக்கு, இந்த ப்ராம்ப்ட் வந்து கம்ப்ளீட்டாக நான் யூஸ் பண்ண அதே ப்ராம்ப்ட் தான். ஸோ பேசிக்காக என்னென்னா, நீங்கள் சாட் ஜிபிடி வந்து ஒரு இன்டர்ன் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஒரு புதுசாக ஒரு டீமுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சொல்லி தருவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவோம். இங்கே போய் இதை டச் பண்ணுங்கள், இந்த பட்டன் டச் பண்ணுங்கள், இந்த காலம் போய்ட்டு இதை எடுங்க, அதை போடுங்க, இதை டெக்ஸ்ட் காலமாக மாற்றுங்க அப்படின்றது வந்து சொல்லி தருவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எவ்ரி திங்
யூ ஹேவ் டு டெல் டு ChatGPT. அதே தான் ஒரு நியூ ட்ரெயினி எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதணும். ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி பேசிக்காக எழுதணும். இப்போ என்னோட ப்ராம்ப்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த B2 செல்லில் இந்த நேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன், இந்த நேம் இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன், அந்த நேம் இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த 3 கண்டிஷன் வச்சு தான் இந்த கோட் வந்து ஒர்க் ஆகுது. கேஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா இந்த நேம் கொடுத்துருக்கேன், அவர் இந்த நேம் இந்த ப்ரெஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒர்க்கை பண்ணு. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. தென் காப்பி த ஃபைல் நேம், பேஸ்ட் இட் இந்த A3 செல் ஆஃப் த ஷீட் நேம். அந்த ஷீட் நேம்ன்றதெல்லாம் வந்து நான் மாற்றிருக்கேன் என்னோட ஆஃபீஸில் இருந்த நேம் இல்லாமல். Then the entire O column from O2 cell in the file and paste it in the B3 cell of the sheet name sheet. அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் நான் என்ன சொல்ல வரேன், நான் அந்த ப்ராம்ப்ட்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றது. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸல் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் அந்த ப்ராம்ப்ட். நீங்கள் வந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸை ரிப்பிட்டேட்டிவாக பண்ணாலுமே அதை சிம்பிள் இங்கிலீஷில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுனீங்க அப்படின்னா கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ChatGPT கொடுத்துரும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்டுக்கு மேக்ரோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பேசிக்காக இட் வில் அக்சஸ் த ஃபோல்டர் இந்த டெஸ்க்டாப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, ஒரு எக்ஸல் ஃபைலாக அது வந்து ஓப்பன் பண்ணும். அடுத்தது அந்த எக்ஸல் ஃபைலில் இந்த இப்போ ஸ்பெசிஃபிக் காலமில் என்ன வேல்யூ இருக்குன்றதை செக் பண்ணும். அது தேர்ட் ஸ்டெப்பு. அடுத்தது பேஸ்ட் ஆன் த கீவேர்ட் இட் ட்ரிகர்ஸ் அ பிளாக் ஆஃப் லாஜிக். இந்த லாஜிக் வந்து இன்கேஸ் இந்த கீவேர்டு இருந்துச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றத வந்து இது பண்ணுது. அதுக்கப்புறம் ஆல் காப்பி பேஸ்ட், டெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், அப்புறம் ஃபார்மேட்டிங் இதெல்லாத்தையும் வந்து மாற்றுது. அதுக்கப்புறம் அப்பெண்ட் இன்டு எ கரெக்ட் மாஸ்டர் ஃபைல், கரெக்டாக ஒரு ஃபைனல் மாஸ்டர் ஷீட்டில் வந்து அதை வந்து எல்லாத்தையும் போடுது. அப்புறம் டெம்பரரி டேட்டா நம்ம இது பண்ணது எடுத்தது எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணுது. ஸோ பேசிக்காக இந்த ப்ராம்ப்ட் இந்த மேக்ரோ வந்து இவ்வளோ தான் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே ப்ரோ, நீங்கள் உங்களோட ப்ராம்ப்ட்டை கொடுத்துருக்கீங்க. இதை வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், உங்களோட எக்ஸல் ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க்கை ஃபஸ்ட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி ப்ராம்ப்ட் எழுதியிருக்கனோ அதை ரிப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்கலாம், ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கலாம், இல்லை 4 கண்டிஷன் இருக்கலாம், 4 கண்டிஷன் மேலே இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கோடை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ப்ராம்ப்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த காலம் தேவையில்லை, இந்த ப்ராம்ப்ட் தேவையில்லை, அந்த ப்ராம்ப்ட் தேவையில்லைனா ப்ராம்ப்ட் தேவையில்லாத ப்ராம்ப்ட்லாம் தூக்கிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை சிம்பிள் இங்கிலீஷில் வந்து ஆட் பண்ணுங்க. நான் கொடுத்தது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதே ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு எந்த தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர் கூட மாற்றிக்கலாம். பட் நான் ஏன் இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு ஏன் எழுதுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. அதனால வந்து நான் இதை வச்சு எழுத சொன்னேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல் ப்ராம்ப்டை டைப் பண்ணி ChatGPT கொடுத்தீங்கன்னா அது ஒரு கோடை கொடுக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த கோடை ரன் பண்ணி பாருங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் 95% வந்து அந்த கோட் தப்பாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் கொடுக்குற கோட். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ChatGPTக்கும் புரிஞ்சிருக்காது. ஏதோ நீங்கள் எழுதுனதை வச்சு ஓரளவுக்கு புரிஞ்சதை வச்சு கொடுக்கும். ஸோ நான் என்னோட அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லாகின் பண்ணிங்க, ஜிமெயில் லாகின் பண்ணிங்க. அப்போ தான் வந்து அந்த சேட் வந்து சேவ் ஆகும் ஒரு மெமரியாக ChatGPTக்கு. நீங்கள் அடுத்தடுத்து கோடு வந்து இதை மாற்று அதை மாற்றி இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்ல அது வந்து மெமரி பண்ணிட்டே வரும். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 7வது டைமோ 8வது டைமோ நீங்கள் கடைசியாக ப்ராம்ப்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன கோடு தேவையோ அதை கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். அதனால் வந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட ஜிமெயிலை லாகின் பண்ணி சேவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட சேட்லேயே வந்து ஒரு மெமரி மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அந்த ChatGPT தெரிஞ்சிடும், ஓகே இவங்களுக்கு வந்து இதுதான் வேணும், இந்த மாதிரி வேணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி மாற்றினது. ஃபியூச்சரில் பின்னாடி பாஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம், இதை வந்து அவங்க மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வேணுன்றது ChatGPT அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ப்ராம்ப்ட்டை வந்து நான் இப்போ ஜஸ்ட்டு இதில் வந்து கொடுத்து என்டர் அடிக்கிறேன். அது வந்து எவ்வளோ அழகாக VBA கோட் வந்து கொடுக்குது நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து ஈஸி இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த ப்ராம்ப்ட் எழுத கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் இந்த டைமை பார்க்காம உட்காந்து எப்படியாவது இந்த ப்ராம்ப்ட் எழுதி கோட் எடுத்துட்டீங்க அப்படின்னா லிட்ரலாக 1 டேக்கு 1 hour ஆர் 30 minutes 40 minutes வாட் எவர் த ஒர்க் அதை வந்து நீங்கள் லிட்ரலாக ஒரு 5 minutesக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஃபைனல் டிப் ChatGPTயை வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து பி ஸ்பெசிஃபிக் இன் யுவர் ப்ராம்ப்ட். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங், யூஸ் ஆக்சுவல் எக்ஸல் லாங்குவேஜ். அது வந்து செல்னா செல், ரேஞ்ச்னா ரேஞ்ச், ஷீட்னா ஷீட், அந்த மாதிரி எக்ஸலோட லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ChatGPTக்கு புரியும். தேர்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு வந்து டம்மி ஃபைல்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கரெக்டாக ஒர்க் ஆகுதா, தப்பாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நிறையா டம்மி ஃபைல்ஸ் வச்சு செக் பண்ணுங்கள்.
4th ஒன், டோன்ட் ட்ரஸ்ட் பிளைண்ட்லி, ஆல்வேஸ் வெரிஃபை லாஜிக். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோடு கொடுத்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சு, நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நிறையா லாஜிக் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து கோட் எடுத்தப்ப ஈஸியாக கேஸ்லாம் ஒர்க் ஆச்சு, ஓகேவா? சில எட்ஜ் கேசஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபைலில் இந்த இடத்துல சில இதில் நேமே இருக்காது, சில இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நேமே இருக்காது, சில இடத்துல பிளாங்காக இருக்கும் அந்த செல்லு. ஸோ அந்த மாதிரி இருக்க எட்ஜ் கேசஸ்லாம் வந்து நீங்கள் தான் திங்க் பண்ணணும். நீங்கள் அந்த ப்ராசஸில் டெய்லி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எட்ஜ் கேசஸ்லாம் இதில் வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எட்ஜ் கேசஸையும் ChatGPT இன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் அந்த மாதிரி எட்ஜ் கேஸ் வரும்போது என்ன பண்ணலான்றது ChatGPTக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஃபைலில் வந்து இந்த நேம் வரல, வேற ஏதோ ஒரு நேம் இருக்கு, இல்லை இந்த மாதிரி பிளாங்கா இருக்கு அப்படின்னா அந்த ஃபைலை நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடாது, அது தப்பான ஃபைல் அப்படின்றத நீ இன்டிமேட் பண்ணு, இது வந்து எரர் கோட் காட்டு, எரர் மெசேஜ் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ChatGPT எல்லாமே சொல்லணும். அப்போ தான் வந்து கரெக்டான ஃபைல்ஸை மட்டும் ப்ராசஸ் பண்ணும். நீங்கள் மொட்டையாக இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா HKS கவனிக்காமல் அது ப்ராசஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் சப்போஸ் அந்த ஃபைல் வந்து தப்பான ஃபைலாக கூட இருக்கலாம், அந்த ஃபைல் நீங்கள் ப்ராசஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு மாதிரி ஃபைலாக கூட இருக்கலாம். அதை வந்து ChatGPT அந்த மேக்ரோ வந்து ப்ராசஸ் பண்ணிடும். அண்ட் முக்கியமான ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா, ஒரு கோடு கீழேயும் ChatGPT கமெண்ட் ஆட் பண்ண சொல்லுங்க. இந்த லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணுது, இந்த லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணுதுன்றதை வந்து ChatGPT கமெண்ட் ஆட் பண்ண சொல்லுங்க. அப்போதான் நாலு பின்னே இந்த கோடை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்களா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்படி ஓகே இந்த லைன் ஆஃப் கோடு இது ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் அதுக்கு பேசிக் ஆஃப் மேக்ரோ தெரிஞ்சிருந்தா தான் அந்த லைன் புரியும், அதில் என்ன பண்ணியிருக்கு அந்த மேக்ரோ அப்படின்றது வந்து புரியும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த கமெண்ட் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஃபியூச்சரில் அது உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை இந்த கோடை நீங்கள் வந்து திருப்பி ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் புரியும். இது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காமல் உங்களோட ரிப்பீட்டட் எக்ஸல் டாஸ்க் வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.